Hello everyone, welcome back to the channel. இப்போ இந்த வீடியோல JavaScript array methodsல sort சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் எதுக்காக யூஸ் பண்றாங்க சொல்லிட்டு நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம் வாங்க. இப்போ இங்க Visual Studio Codeல பாத்தீங்கன்னா array methodsல sort.js சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன். ரெபாசிட்டரிக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த sort மெத்தட் என்ன பண்ணுன்னா அரேக்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸை 16-bit UTF ஃபார்மேட் கோட்ல சார்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இன்டர்னலா ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு 16-bit UTF ஃபார்மேட்ல இது சார்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் ஒரு அரே ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் அனிமல்ஸ் ஈக்குவல் டாக் கேட் லயன் டைகர். ஸோ இப்போ இந்த அனிமல்ஸுங்கிற அரேவை நம்ம சார்ட் பண்ணுவோம். அனிமல்ஸ் டாட் சார்ட் கன்சோல் டாட் லாக் ஆஃப் அனிமல்ஸ். அந்த அரேக்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸை அப்படியே சார்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? நோட் சார்ட் டாட் ஜேஎஸ். பார்த்தீங்களா? கேட் டாக் லயன் டைகர் அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணிருச்சு. ஸோ இப்போ நம்ம கிட்ட நம்பர்ஸ் இருக்கு வச்சுக்கோங்களேன். எப்படி சார்ட் பண்ணதுன்னு பார்ப்போம். 10 40 5 3 107 45 89 0. ஓகேங்களா? இது எப்படி சார்ட் பண்ணதுன்னு பார்ப்போம். நம்பர்ஸ் டாட் சார்ட் டாட் லாக் ஆஃப் நம்பர்ஸ். Zero, 10, 107, 3, 40, 45, 5, 89. ஸோ இந்த நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா இது அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணி கொடுக்கல. ஸோ இன்டர்னலா இதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி இந்த ஸ்ட்ரிங்கில் 16-bit UTF ஃபார்மேட் கோட்ல தான் இது சார்ட் பண்ணுமே தவிர இந்த நம்பர்ஸை வந்து அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்லாம் இது சார்ட் பண்ணாது. அதாவது நம்ம இந்த சார்ட் மெத்தட்ல இன்னொரு மெத்தடை பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்பர்ஸ் டாட் சார்ட் இங்க ஒரு மெத்தட் நம்ம பாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சார்ட் நம்பர் சொல்லிட்டு ஒரு மெத்தட். ஓகேவா? இந்த மெத்தடை நான் மேல வந்துட்டு டிஃபைன் பண்றேன். இது ஒரு ஏரோ ஃபங்க்ஷன். ஏரோ ஃபங்க்ஷனா என்னன்னு தெரியலன்னா நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இது வந்துட்டு a, b, அதாவது ரெண்டு ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணது. a, b ரிட்டர்ன் a minus b. ஸோ இங்க வந்துட்டு நம்ம 3 கேஸ் ஹேண்டில் பண்ணணும். ஸோ greater than 0, அதாவது பாசிட்டிவ் வேல்யூஸ். ஓகேவா? a comes after b. ஓகேங்களா? ஸோ less than 0 இருந்தா a comes before b. ஓகேங்களா? if 0 or not a number இந்த மாதிரி இருந்துச்சுன்னா considered as equal. ஓகேங்களா? இப்போ இந்த சார்ட் நம்பரை நம்ம இங்க கொடுத்துட்டோம். நம்பர் டாட் சார்ட் இங்க கொடுத்துட்டோமா? இப்போ இந்த கன்சோல் ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். நம்பர்ல என்ன வருதுன்னு கன்சோல் டாட் லாக் நம்பர். இப்போ இது சார்ட் ஆயிருக்கா இல்லையா சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம். 0 3 5 10 40 45 89 107. ஓகேவா? அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் ஆயிருச்சு. சப்போஸ் நமக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும்னா என்ன பண்ணலாம்னா b மைனஸ் a. ஸோ இப்படி கொடுத்தோம்னா இது டிசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணும். இங்க பாத்தீங்களா 107 89 45 40 10 5 3 0. ஸோ array.sort மெத்தட் நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இல்லை சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye.